நாம் இப்போது ஆங்கில எழுத்துக்களை கற்றுக்கொள்ளலாம் மற்றும் அவற்றை எப்படி உச்சரிப்பது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். எழுத்துக்களை ஆங்கிலத்தில் ஆல்பபெட்ஸ் என்று கூறுவார்கள். முதல் எழுத்து A, அடுத்தது B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதிலையும் வித்தியாசங்கள் இருக்கு. இந்த எழுத்து B என உச்சரிக்க வேண்டும், இந்த எழுத்து P. அதே மாதிரி இந்த எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு, இருந்தாலும் இந்த எழுத்தை D என்று உச்சரிக்க வேண்டும், இந்த எழுத்தை T என்று உச்சரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ஆங்கிலத்துல எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கலாம். இந்த எழுத்துக்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் அல்லது அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் என அழைக்கப்படுகிறது மற்றும் இந்த எழுத்துக்கள் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அல்லது ஸ்மால் லெட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எழுத்துக்களும் அதே எழுத்துக்கள் தான், ஆனா எழுதும்போது ஒரு வரியின் தொடக்கத்தில் அப்பர் கேஸ் எழுத்துக்களை உபயோகிப்பார்கள், மற்ற எழுத்துக்கள் அனைத்தும் லோவர் கேஸ் எழுத்துக்களாக இருக்கும். இதுதான் ஆங்கில எழுத்துக்களின் வித்தியாசம்.